Good morning, children. நேற்று நாங்கள் direct indirect speech பார்த்தோம். நாங்கள் அதில் ஸ்டேட்மெண்ட் எப்படி நாங்கள் இன்டெரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுறதுன்னு சொல்லி நேற்று படித்தோம் நாங்கள் ஃபுல்லாக. இப்போ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி அந்த செய்ததுகளுக்கான ஆன்சர்களுக்காக ஒரு குயிக்காக நாங்கள் செய்து பார்ப்போம். இது எந்த ஆக்டிவிட்டினா உங்களோட ஒர்க் புக்கில் இருக்கிற ஆக்டிவிட்டி 12 முடிஞ்சால் உங்களோட ஒர்க் புக்கை எடுங்கோ, பென்சிலை எடுங்கோ. இந்த ஆக்டிவிட்டி செய்யல நீங்களும் அதை செய்து கொண்டு இருங்கோ. Change the following utterances into direct speech. We are planning to go on a hike, said Sahas. First நாங்கள் என்ன செய்ய வேணும், direct இன்டெரக்ட்டுக்கு மாற்றிக்க ஸ்டேட்மெண்ட்டில் 3 விஷயங்கள் நாங்கள் செய்ய வேணும். ப்ரோனவுனை மாற்ற வேணும், வேர்பில் சேஞ்சஸ் பேக் ஷிஃப்ட் பண்ண வேணும், டைம் ஓ பிளேஸில் எக்ஸ்பிரஷன் இருந்தால் நாங்கள் அதில் மாற்றங்களை கொண்டு வர வேணும். அப்போ இதில் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். எது ப்ரோனவுன்டா வி எங்களுக்கு ப்ரோனவுன், verb are planning present continuously இருக்குது. வேற பிளேஸ் எக்ஸ்பிரஷன் இல்லை, அதில் இருந்து மாற்றினா சஹாஸ் செட் என்ன சொன்னவர், வி ஆண்டு சொன்னவர், சஹாஸ் சொல்றதால தே ஆண்டு மாற்றுவோம். தே ஆர் பிளானிங் இருக்கிறதால பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தே வர் பிளானிங் to go on a hike. Right. Second question, I have prepared a banner with all the tracking signs, said the scout captain. அப்ப இதுல pronoun I, tense have prepared and இருக்குது, present perfectly இருக்குது. வேற எங்கால time or place expression இல்ல. So நாங்க எப்படி மாத்துவோம்? The scout captain said என்ன சொன்னவர், ஐ இல்ல, அவர் எனக்கு சொன்னவர். நாங்கள் யூ ஒன்று மாத்துவோம். யூ ஹேவ் ப்ரிப்பேர்டுன்றது ஹேட் ப்ரிப்பேர்டு வர வேணும். had prepared a banner with all the tracking signs. Right. Third question. We are ready to face any challenge, the members of the group said. We pronoun are helping verb மட்டும் தந்திருக்குது. அது எங்களுக்கு தெரியும், இது present tense ன்றது. இதை நாங்க இப்ப சேஞ்ச் பண்ண போறோம். The members of the group said. that போடலாம். that என்ன சொன்னவையல், we என்ன they என்று வர வேணும். they were are அமரும். they were ready to face any challenge. Right. You can help to pack bags, said Rizvi. இங்க you pronoun have வந்திருக்குது, வேற time or place expression தரப்படையில. so நாங்க இதை மாத்துவோம். Rizvi said என்ன சொன்னவர், you எனக்கு தானே சொன்னவர், I could help us to pack bags. Fourth question, they will go on a 10-mile hike through the forest at the villagers. they என்றது pronoun, will தந்திருக்குது, வேற ஒரு time or place expression இல்ல. so மாத்துவோம் எப்படி, the villagers said that என்ன சொன்னவையல், they அப்படியே வரும், அவையல் சொன்னது அப்படியே வரப்போகுது. they would go on a 10-mile hike through the forest. Right. It may rain today, said Rajesh.
மழை பெய்யலாம்னு ராஜேஷ் சொன்னவர். இங்க ப்ரோனவுன் இட், மே தந்திருக்குது, டுடே தந்திருக்குது. இப்ப இதை நாங்கள் மாத்த போறோம். ராஜேஷ் said that, என்ன சொன்னவர்? இட், இட் அப்படியே வரப்போகுது. மே மைட்டா மாறப்போகுது. இட் மைட் ரெயின். டுடே இல்ல, டுடே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல that day ன்னு மாறும். I can't carry all the baggages, said the boy. இங்க I pronoun can't தான் வந்து நாங்க இதுல மாத்த வேணும். மாடல் வந்திருக்குது, வேற ஒரு டைம் எக்ஸ்பிரஷன் சொல்லப்படையில. So the boy said that, என்ன சொன்னவர்? The boy gent, மேல் என்றதால நாங்க he என்று பாவிப்போம். ஐய he ஆ மாத்துவோம். He can't என்றது couldn't என்று மாறும். இது பேக் ஷிஃப்ட் பண்ற ரூல்ஸ் பார்த்து நாங்கள் couldn't carry all the baggages. Rizvi said, I want to go on the hike, but I don't know how to join the group. அப்ப இதுல pronoun I என்ற pronoun இருக்குது, இங்க I என்ற pronoun இருக்குது. அப்ப ரெண்டு இடத்துல pronoun வரப்பட்டிருக்கு. அடுத்த டென்ஸை பார்க்க போறோம். இங்க won'tன்றது இருக்குது, இது present tense. இங்கால don't know இருக்குது, இதுவும் present tenseல நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. இப்ப இவ்வளவுலயும் நாங்கள் சேஞ்சஸை கொண்டு வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்த போறோம். எப்படி மாத்துறேன்னு பார்ப்போம். யார் சொன்னது? Rizvi said, என்ன சொன்னவர்? That. ஐயல்லா ரிஸ்வி ஒரு மேல் என்றதால ஐக்கு பதிலா நாங்க he என்ற ப்ரோனவுன் பாவிப்போம். he, இது present tenseல இருக்குது. present tenseல இருக்கிற direct speech இன்டைரக்ட்க்கு மாத்திக்கல past tenseக்கு மாத்துவோம். He wanted to go on the hike, but திருப்பவும் I என்ற ப்ரோனவுன் வருது, he தான் மாத்துவோம். he do not know என்றது present நெகட்டிவ்ல இருக்குது, அத past நெகட்டிவ்க்கு மாத்த வேணும். didn't know how to join the group. சரியோ? You should bring as insect repellent, said the scout captain. இங்க pronoun என்ன பிள்ளைகள்? you. என்ன மாடல் தந்திருக்குது? should. shouldல நாங்கள் மாற்றம் செய்யல, அது shall என்று வந்தா reported speechக்கு should என்று மாத்துவோம். shouldலயே தந்திருக்கிறபடியால shouldஆவே நாங்கள் வச்சிருப்போம். இப்ப மாத்தி எழுதுவோம். The scout captain said, என்ன சொன்னவர்? that you should bring. எனக்கு சொன்னவர் அவர், you should bring அட நான் மாத்தி எழுதுவேன். I should bring, இது as இல்ல an insect repellent. Our parents have been waiting for us since we started the hike, said my friend. இப்ப இங்க பாருங்க, our parents என்றது noun ஆயிருக்குது, have been waiting என்றது present perfect continuous. For us, since we started, we என்றது அடுத்த pronoun, started என்றது past simple. இவ்விடத்திலேயும் நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல சேஞ்சஸை கொண்டு வர போறோம். my
my friend said that என்ன சொன்னவ our parents என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுண்டேக்க நான் மாத்தி ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எடுத்தேக்க அவர்ன்றது their வரும் their parents have been waiting என்றது present perfect continuous இருக்குது past perfect continuousக்கு மாத்த வேணும் had been waiting for எங்களுக்காக இல்ல அவைகளுக்காக அஸ்ன்றது them என்று மாறும் for them since we என்ற pronoun they சேஞ்ச் ஆக போகுது they started என்றது past simple day இருக்குது past perfect க்கு மாத்த வேணும் had started the hike சரியா பிள்ளைகள் அப்ப இந்த சென்டென்ஸ்ல நாங்க நிறைய சேஞ்சஸ் நாங்க செய்திருக்கிறோம் ப்ரோனவுன்ல சேஞ்ச் வந்திருக்குது டென்ஸ் வந்திருக்குது 2 டென்ஸ் வந்திருக்குது ப்ரோனவுன் 2 இருக்குது அப்ப இதுல எல்லாத்துலயுமே நாங்கள் கவனமா ஒரு சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா நோட் பண்ணுங்க இது என்ன என்று நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்றது ஈஸியா இருக்கும் அடுத்தது பாருங்க I can draw some pictures ராஜா said இது உங்களோட ஒர்க் புக்ல இல்ல இது அடிஷனலா 2 क्वेश्चन போட்டிருக்குது I என்றது ப்ரோனவுன் can நாங்கள் மாத்த வேணும் வேற டைம் ஆர் பிளேஸ் எக்ஸ்பிரஷன் இல்ல சோ அப்படி மாத்துவோம் ராஜா said that I and அவர் சொன்னவர் நாங்கள் எப்படி மாத்துவோம் he என்று சொல்லுவோம் he can என்றது could மாறும் he could draw some pictures last question I'm going to write a beautiful poem Pierre said இங்க pronoun I'm going என்றது present continuous tense ல இருக்குது to write என்றது to infinitive அது உங்களுக்கு தெரியும் வேற இதுல time or place expression இல்ல அப்ப இந்த ரெண்டுலயும் தான் நாங்கள் changes செய்ய வேணும் Pierre said என்னது சொன்னவர் that I am and அவர் சொன்னவர் நாங்கள் சொல்லுவோம் he and pronounல change வந்துட்டது I'm going present continuous past continuous க்கு மாத்த வேணும் singular வந்தா was பாவிப்போம் plural இருந்தா were என்ற helping verb பாவிப்போம் he singular என்றபடியால was நாங்கள் போட போறோம் he was going to write a beautiful poem right சரியா பிள்ளைகள் அப்ப ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்துறதுக்கு தெரியும் திருப்பவும் ஒரு குயிக்கா நான் ஒரு ரீகேப்ல போறேன் என்னன்னா ரூல் இருக்குது என்ன ரூல் 3 ரூல் இருக்குது ஒன்று ப்ரோனவுன்ல நாங்க சேஞ்சஸை கொண்டு வர வேணும் டென்ஸை நாங்க பேக் ஷிஃப்ட் பண்ண வேணும் அதே நேரம் பிளேஸ் ஆர் டைம் எக்ஸ்பிரஷன் இருந்தா அதுல மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேணும் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆக்குறது உங்களுக்கு இனி இலகுவாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா எல்லாமே கிளியரா சொல்லப்பட்டிருக்குது இன்னும் உங்களோட டவுட் இருந்தா இதை திருப்ப போட்டு பாருங்க கிளியர் ஆகுவீங்க ஸோ இனி இந்த எக்ஸாம்ல நீங்க இதை பற்றி குழம்ப கூடாது ரூல்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் கொஸ்டின் இதான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறது நேற்றெல்லாம் நாங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தனாங்க இனி எங்களோட பிள்ளைகள் அடுத்ததா குழம்புற பெரிய விஷயம் கொஸ்டினை இப்படி நாங்க ரிப்போர்ட் பண்றது என்ன கொஸ்டினை ரிப்போர்ட் பண்ணிக்கல அந்த முதல்ல இருந்த 3 ரூலும் அப்படியே வரும் சேஞ்ச் த ப்ரோனவுன் பேக் ஷிஃப்ட் த டென்ஸ் சேஞ்ச் த டைம் அண்ட் பிளேஸ் எக்ஸ்பிரஷன் இந்த 3ம் அப்படியே இருக்க இன்னும் அடிஷனலா ஒரு 3 கூட போகுது என்னென்றால் கொஸ்டினை தானே நாங்க ரிப்போர்ட் பண்றோம் ஸோ கொஸ்டின் ரிப்போர்ட் வேர்ப் நாங்கள் பாவிக்க வேணும் லைக் ஆஸ்க மாதிரியான கொஸ்டின் ரிப்போர்ட் வேர்ப் பாவிக்க வேணும் இது முதலாவது ரூல் யூஸ் ஸ்டேட்மெண்ட் வேர்ட் ஆர்டர் அப்ப கொஸ்டின்ல ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு நாங்கள் கொஸ்டினை மாத்த போறோம் என்றால் டைரக்ட் ஸ்பீச் கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்க போகுது do you want a bicycle do you want a cake அப்படி கொஸ்டின்ல இருந்தால் நாங்க அதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்தேக்க சில பிள்ளைகள் கொஸ்டினாவே அதை மாத்தி விட்டுடுவோம் என்ன செய்வீங்க சேஞ்சில
டென்ஸ்ல சேஞ்சஸ் செய்வினம், ப்ரோனவுன்ல சேஞ்சஸ் செய்வினம், ஹெல்பிங் வேர்ப் இருந்தா ஹெல்பிங் வேர்ப்ல சேஞ்சஸ் செய்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்திவிடும். ஆனா அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சும் கொஷின் ஃபார்மேட்லயே இருக்கும். ஆனால் நாங்க கொஷின் ஃபார்மேட்ல போடக்கூடாது, ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டுக்கு தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எப்பவுமே மாற வேணும். யூஸ் ஸ்டேட்மெண்ட் வேர்டோட ஸ்டேட்மெண்ட்ல உங்களோட ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இருக்க வேணும். அது எப்படி மாத்துறதுன்றத நாங்க இந்த டாஸ்க். அடுத்த ரூல், எலிமினேட் தி ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப் நாங்களுக்கு தெரியும். ஆக்சிலரி வேர்ப் என்ன பிள்ளைகள்? ஹெல்பிங் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப்ஸ் எது? am, is, are, was, were, will, இப்படி எக்ஸெட்ரா. இதை நாங்கள் question verbs auxiliary verbs சொல்லுவோம். அப்ப auxiliary verb இருந்தால் எங்களுக்கு எப்பவுமே தெரியும் பிள்ளைகள், நாங்கள் question கேட்கல. இந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, I am a girl. நான் ஒரு பெண் பிள்ளை. இத கொஸ்டின் கேட்க நாங்க என்ன செய்வோம்? இத கொண்டு வந்து முன்னுக்கு போடுவோம். இவர் யார்? ஹெல்பிங் வேர்ப். இந்த ஹெல்பிங் வேர்பை கொண்டு வந்து முன்னுக்கு போட்டுட்டு அம்மாய கேர்ள் என்று கேட்போம். சரியா? அப்ப கொஸ்டின் கேட்க கொஸ்டின் வேர்ப் லிங்கிங் வேர்பை கொண்டு வந்து முன்னுக்கு போடுறோம். இது இருந்தால் என்ன நடக்க போகுதுண்டா, இந்த ஸ்டேட்மெண்டா இருக்காது, கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு இருந்துடும். ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த லிங்கிங் வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ண போறோம். டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்டா மாத்திக்கலாம் இன் கொஸ்டின் ஃபார்மேட். சரி, அப்ப இத மாத்தணும் போட்டு ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு போயும் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இல்லாமல் செய்யறதில்ல. கொஸ்டின் ஃபார்மேட்ல மட்டும் நாங்கள் என்ன செய்ய போறோம்? ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாத்தையும் இல்லாமல் செய்ய போறோம், எலிமினேட் பண்ண போறோம். ஏனென்றால் கொஸ்டின்ல இருக்கிறத நாங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாத்த போறோம். சோ இந்த மூண்டோட பேசிக் மூண்டோட இன்னும் எங்களுக்கு 3 விஷயங்கள் அடிஷனலா இருக்குது இந்த கொஸ்டினை ரிப்போர்ட் பண்றதுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். What do you do? She asked. அவள் கேட்டவள், நீ என்ன செய்யறாண்டு. பட் ஆன்சர் எப்படி தரப்பட்டிருக்கு பாருங்க. நார்மல் ஆங்களே தெரியும், she asked that அவளாம் அப்படியே போடுவோம். கொஸ்டினா மாத்தேக்க கொஸ்டின் வேர்ட் இருக்குல்ல, what, where, why, who, whom, இந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் அப்படியே வரும். அப்ப she asked that, தட்டோட கொஸ்டின் வேர்ட் வர்றது அவ்வளவு அப்படியே போடுவோம். இவ்வளவு வரைக்கும் நீங்க ஒரு இடத்துலயும் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளவு அப்படியே நீங்க ஈஸியா போட்டு விடலாம். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு பிரச்சனை வரும் எங்கே என்றால், இந்த டூ வந்திருக்கிறார் இங்க டூ தான் ஹெல்பிங் வேர்ப். இது உண்டு இது உண்டு, எது ஹெல்பிங் வேர்ப்னு நீங்க குழம்ப கூடாது. முன்னுக்கு வாரது கொஸ்டின் வேர்ட், ஹெல்பிங் வேர்ப்ன்றது தெரியும், பின்னால இது மெயின் வேர்ப் இல்லையா. சோ இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது, டூ இருக்குது. எங்கள்ட ரூல் என்ன? இவரை நாங்கள் எலிமினேட் பண்ண வேணும். சோ நாங்க இவரை எலிமினேட் பண்ணிட்டோம், இவர் வேண்டாம். அடுத்ததா இருக்குது யூ டூன்றதான் எங்கள்ட மெயினான வேர்டா இருக்குது. யூ டூன்றத நாங்கள் இப்ப மாற்ற வேணும். இப்ப ஃபர்ஸ்டா நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் இது என்ன டென்ஸ்ல இருக்குதுண்டா. இது என்ன டென்ஸ்ல இருக்கு பிள்ளைகள்? டூ டஸ் வந்தால் பிரசன்ட் டென்ஸ் எங்களுக்கு தெரியும். சோ இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது, இதை நாங்கள் பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்த வேணும். அதுதான் பேக் ஷிஃப்டிங் ரூல். அப்ப இந்த பிரசன்ட் டென்ஸ பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்தி இந்த வட் மட்டும் நாங்க எழுதிட்டோம். இங்க யூ எல்லாம் இருக்கிறார். யூன்றது ப்ரோனவுன்ல சேஞ்ச் வரப்போது ஐ என்று மாறும். யூ என்று யாரோ ஒரு ஆளுக்கு சொன்னது, நான் எனக்கு தான் மாத்துவேன், ஐ என்று மாறப்போது. அடுத்த டூ இருக்குல்ல, இதை நாங்கள் என்னவா மாற்ற வேணும்? இதுதான் எங்கண்ட மெயின் வேர்ப். இதுதான் எங்கண்ட மெயின் வேர்ப். இந்த மெயின் வேர்பை தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்? மெயினா பாஸ்டுக்கு மாத்த போறோம். இந்த மெயின் வேர்ப் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, நாங்க பாஸ்டுக்கு மாத்தி டிட்ன்னு மாத்துறோம். சரியா? இதுல ஒரு குழப்பமுமே இல்லை. இந்த she asked that வந்து நாங்க நார்மலாவே போடுறது, அதோட கொஸ்டின் வேர்ட் வந்தா கொஸ்டின் வேர்டையும் அதோட சேர்த்து போடுவோம். அதுக்கு பிறகு அங்க நாங்கள் கண்டுபிடிக்க வேணும் இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு. டென்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், பிரசன்ட் டென்ஸ். அதோட ஹெல்பிங் வேர்ப், அதில் ஆக்சிலியரி வேர்பை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சு அவரை இல்லாமல் செய்ய போறோம், எலிமினேட் பண்றோம். எலிமினேட் பண்ணிட்டு ப்ரோனவுன் இருக்கான்னு பாக்குறோம். ப்ரோனவுன் இருக்குது, யூ இருக்குது. அப்ப அது சேஞ்ச் பண்ணிக்க எப்படி மாறுமோ அதை போட்டுட்டு மெயினான வேர்பை நாங்கள் பாக்குறோம். மெயினான வேர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கோ அதுக்கான பேக் ஷிஃப்டிங் டென்ஸை நாங்கள் போட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாத்துறோம்.
ஸோ இது வந்து ஒரு ஈஸியான விஷயம். இப்போ நாங்கள் பார்ப்போம் ஆக்டிவிட்டி. ரிப்போர்ட்டிங் கொஷின்ஸ். வாட் டு யூ வாண்ட்? ஷி ஆஸ்க்ட் மீ. இது என்ன டென்ஸ்ல இருக்குது பிள்ளைகள்? டூ வந்து இருக்குது. ஸோ இது ப்ரெசன்ட் சிம்பிள்ல இருக்குது. ரைட். ஷி ஆஸ்க்ட் மீ தட். இவ்வளவும் உங்களுக்கு போட தெரியும். ஷி ஆஸ்க்ட் மீ தட். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போறோம் இதுல எது question word என்றதை பார்க்க போறோம். question word எது? what. question word போட்டுட்டோம் what. அதுவும் உங்களுக்கு தெரியும். question word இருந்தா அதை அப்படியே அப்ளை பண்றது உங்களுக்கு தெரியும். இப்ப அடுத்ததா நாங்கள் ஒன்று செய்ய போறோம். என்ன டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது present tenseல இருக்கு. pronoun you வந்து இருக்குது. you அண்டா pronounல சேஞ்ச் கொண்டு வரைக்க I என்று மாத்துவோம். auxiliary verb என்ன செய்வோம்? எலிமினேட் பண்ண வேணும். doவை நாங்கள் இல்லாமல் செய்கிறோம். அடுத்ததா you எல்லாம் இருக்குது. youவை மாத்திக்க I என்று மாறும். அதுக்கு அடுத்ததா மெயின் verb என்ன? want. இந்த want நாங்கள் இது present tenseல இருக்குது. past tenseக்கு மாத்த வேணும். want pastக்கு மாத்தினா wanted. அப்ப லாஸ்ட்ல நாங்க question mark போடுவோம். இது question தான ரிப்போர்ட் பண்றோம்னு question mark போடலாமோ? இல்ல. question ரிப்போர்ட் பண்ணி ஸ்டேட்மென்ட்க்கு தான் நாங்க மாத்துறோம். சோ full stop போட வேணும். She asked me that what I wanted. சரியா? அப்ப வெரி சிம்பிள். என்ன செய்வோம்? பின்னால இருக்கிற ரிப்போர்ட்டிங் க்ளோஸ போட போறோம். அதோட தட்டை நாங்க ஆட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு question word போடுவோம். இது என்ன? question word நாங்க போடுறோம். அதுக்கு பிறகு pronounல சேஞ்சஸ் கொண்டு வரோம். அதோட auxiliary verb கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டு மெயின் verb நாங்கள் பேக் ஷிஃப்ட் பண்றோம். அடுத்த क्वेश्चन பாருங்க. He asked where did Salman go yesterday? இங்க question word where. did வந்திருக்குது. did உங்களுக்கு தெரியும் past. yesterday வந்திருக்குது. அப்ப yesterday time place expression time expression. so இதுல நாங்க changes கொண்டு வர வேணும். அடுத்தது go. இந்த go வந்து main verb இருக்குது. இந்த main verbலயும் நாங்கள் changes கொண்டு வர வேணும். சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்? நார்மலா உங்களுக்கு தெரியும் he asked that அவலாம் போடுவோம். அடுத்ததா என்ன செய்ய போறோம்? where நாங்கள் போடுவோம். whereன்றது என்ன பிள்ளைகள்? question word. அதுல இருக்க where அப்படியே நாங்கள் போடுறோம். அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். என்ன செய்யறதுன்றது. இதுல பிரச்சனை படுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன செய்வோம்? நாங்கள் did வெட்ட போறோம். ஏன்? அவர் auxiliary verb நாங்க எலிமினேட் பண்ண வேணும். he asked that where. சல்மான் அப்படியே போடுவோம். சல்மான்ல மாற்றம் கொண்டு வருவோமோ? இல்ல. சல்மான் அப்படியே போடுவோம். go தான் எங்கன மெயின் verb. இந்த மெயின் verb நாங்கள் மாற்ற போறோம். என்னன்னு இதை நாங்கள் past tenseக்கு மாத்த வேணும். past tenseக்கு மாத்தினா என்ன செய்யும்? goன்றது went என்று மாறும். சரியா? where Salman went. சரியோ இது? இல்ல. ஏனென்றால் இது did தந்திருக்கு. அப்ப நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இந்த did சில நேரம் இது எலிமினேட் பண்ணிட்டோம் தானே, இதை மறந்துட்டு கோவை பார்த்துடுவீங்க. go present tense நினைக்கலாம். இல்ல ஹெல்பிங் verb முன்னுக்கு வந்துட்டது. சோ இது past tenseன்றது உங்களுக்கு தெரிய வேணும். இப்ப இந்த கோவை பார்த்துட்டு நீங்கள் பிழையா இதை செய்யக்கூடாது. இதை நாங்க இப்ப ரேஸ் பண்ண போறோம். இப்ப went இல்ல. சரியா? சல்மான். அப்ப இது என்ன டென்ஸ்ல இருக்குது? past tenseல இருக்குது. past tenseல இருக்கிறது நாங்கள் past perfectக்கு மாத்த வேணும். had gone. yesterday hello. yesterday என்றது நேற்று நாங்க எப்படி மாத்துவோம்? the day before. சரியா? அப்ப என்ன செய்யறோம்?
ரிப்போர்ட்டிங் க்ளோஸ் அப்படியே போடுறோம். he asked, அதோட that நாங்கள் பாவிப்போம். அதுக்கு பிறகு கொஸ்டின் வேர்ட் வேர் அப்படியே வரும். டென்ஸை பார்க்குறோம். பாஸ்ட் டென்ஸ் மெயின் வேர்ப் கோன்னு இருக்குது. எஸ்டர்டேன்றதுல நாங்கள் டைம்ல மாற்றம் கொண்டு வர வேணும். ஸோ ஃபர்ஸ்டா நாங்கள் ஆக்சிலியரி வேர்பை கட் பண்ண போறோம். அதுக்கு பிறகு ப்ரோனவுன் இருந்தா ப்ரோனவுனை போடுவோம். இங்க ப்ரோனவுன் இல்ல நவுன் பர்சன் நேம் போட்டிருக்கு சல்மோன் அவற்ற பேரை போடுறோம். அடுத்தது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. ஸோ மெயின் வேர்பை நாங்கள் பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாற்ற போறோம். had gone. எஸ்டர்டேன்றது the day before மாற்ற போறோம். அடுத்தது do you like coffee? she asked. இங்க doன்றது present. அப்ப இது என்ன டென்ஸ்ல இருக்குது? presentல இருக்குது. அதுல மட்டும்தான் மாற்றம் பெறுவது. மற்றது you இருக்குது pronoun. சரியா? pronoun you. இப்ப பிள்ளைகள் உங்களை இப்படி ஒரு கொஸ்டின் ஒரு ஆளுக்கு கேட்டா do you like coffee என்று உங்களுக்கு கேட்டா நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஓம் அல்லது இல்லை என்று சொல்லுவீங்க. உங்களுக்கு காஃபி விருப்பமாண்டா எஸ் ஓ நோ தான் நாங்க சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் எப்படி வரப்போகுது? எஸ் ஓ நோ டைப்ல வரப்போகுது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினை கண்டால் நாங்கள் கேள்வி கேட்டு பார்க்க வேணும். இது என்ன டைப்? எஸ் ஓ நோ கொஸ்டினா அல்லது ஒரு ஃபுல்லான ஆன்சர் கொடுக்கக்கூடிய கொஸ்டினான்றது ஃபர்ஸ்டா நாங்க அடையாளம் காண போறோம். பட் டூ யூ லைக் காஃபி நாங்களுக்கு தெரியும். நான் எனக்கு விருப்பமா இருந்தா எஸ் ஐ லைக் என்று சொல்லுவேன். இல்லையா நோ ஐ டோன்ட் என்று சொல்லுவேன். ஸோ இதில் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எஸ் ஓ நோ கொஸ்டின் கண்டுபிடிச்சோம். இப்போ எஸ் ஓ நோ கொஸ்டின் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்ததா நார்மலா நாங்கள் முதல் பாவிச்ச மாதிரி இங்க பாவிக்கலாமான்னு கேட்டா இல்ல பாவிக்கலாது. எஸ் ஓ நோ கொஸ்டினுக்கு ஒரு ரூல் இருக்குது. எஸ் ஓ நோ கொஸ்டின் வந்தால் இஃப் அல்லது வெதர் என்றது நாங்கள் பாவிக்க வேணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்ய போறீங்க? கொஸ்டினை வாசிக்க போறீங்க. வாசிச்சு அது எஸ் ஓ நோ என்ற ஆன்சரை தருமான்னு கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே இது தரும் என்று சொல்லி சொன்னா இஃப் ஓ வெதரை நாங்கள் பாவிக்க போறோம். சோ இப்ப நாங்கள் எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம். she asked that. இவ்வளவும் உங்களுக்கு தெரியும். சரியா? she asked that. என்ன வாக்கு விட்டவா? do you like coffee எல்லாம் present tenseல இருக்குது. இப்ப நாங்கள் முதலே சொன்ன மாதிரி auxiliary verb நாங்கள் எலிமினேட் பண்ண போறோம். do எலிமினேட் பண்ணிட்டோம். that if அல்லது whether உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பாருங்க. if you எல்லாம் யூன்றது pronoun மாறிக்க I என்று மாறும். if I like present tenseல இருக்குது past tenseக்கு மாத்த வேணும். if I liked coffee. சரியா? அப்ப என்ன செய்யறோம்? ரிப்போர்ட்டிங் க்ளோஸ் அப்படியே போடுறோம். தட்ட போடுறோம். இது எஸ் ஓ நோ கொஸ்டின் என்ற படியால முதல் ஹெல்பிங் வெர்பை எலிமினேட் பண்றோம். இஃப் அதுக்கு பதிலா பாவிக்கிறோம். அல்லது நீங்க வெதரும் பாவிக்கலாம். வெதர் பாவிச்சா அப்படி அதே மாதிரி வெதர் ஐ லைக் காஃபி என்னும் போடலாம். நோ ப்ராப்ளம். சரியா? ப்ரோனவுன்ல சேஞ்சஸை கொண்டு வரோம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிறத பேக் ஷிஃப்ட் பண்ணிக்க பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்துறோம். அடுத்தது பார்ப்போம். he asked her why is the baby crying. இப்ப இதுல ஏன் இந்த பேபி கிரை அழுகுதுன்னு கேட்டால் நாங்கள் ஓம் இல்ல என்று ஆன்சர் பண்ணலாம். சோ இது எஸ் ஓ நோ கொஸ்டின் இல்ல. இதுக்கு நாங்கள் வாட்ஸ் த ரீசன் என்ற ரீசனை நாங்கள் சொல்ல வேணும். சோ இது எஸ் ஓ நோ கொஸ்டினா இல்லை. இப்ப எஸ் ஓ நோ கொஸ்டின் இல்லைன்னா நாங்க இஃப் வெதரை பாவிக்கலாமா? பாவிக்க இயலாது. இங்க கொஸ்டின் வேர்ட் தரப்பட்டிருக்கோம். இவரை தான் நாங்கள் பாவிக்க போறோம். என்னென்ன நாங்கள் மாத்துவோம்? he asked her that. ரைட், இவ்வளவு உங்களுக்கு தெரியும். he asked her என்றது ரிப்போர்ட்டிங் க்ளோஸ். அதோட that அடிஷனலா பாவிக்கிறோம். அடுத்தது நாங்க சொன்ன நாங்கள் அப்படியே கொஸ்டின் வேர்ட் வரும்பண்டு why. கொஸ்டின் வேர்ட் வந்துட்டு அதுக்கு அடுத்ததா ஆக்சிலியரி வேர்பை எலிமினேட் பண்ணுறோம்.
எலிமினேட் பண்ணிக்க பார்க்க வேணும் இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு. இஸ் வந்ததால பிரசன்ட் டென்ஸ்ன்றது தெரியும். அவை ஹெல்பிங் வெர்ப முன்னுக்கு போட்டா கொஸ்டினா மாறும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதை நாங்க இப்ப பின்னுக்கு தான் போட வேணும். ப்ரோனவுன் அப்படியே போடுறோம். அது ப்ரோனவுன் இல்ல நவுன். the baby crying. இப்ப இதுல தான் நாங்க டென்ஸை இண்டிகேட் பண்ண போறோம். இது பிரசன்ட் டென்ஸ்ல இருந்ததா பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்திரம் was crying. சரியா? he asked her that why the baby was crying. ஏன் அந்த குழந்தை அழுது கொண்டிருந்தது என்று அவர் கேட்டவர். Does this hotel have a swimming pool? The guest inquired. Guest inquire பண்ணின வேளா இந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏதாவது இந்த ஹோட்டல்ல ஏதாவது ஸ்விம்மிங் பூல் இருக்காங்க. சோ இதுல நாங்கள் கொஸ்டின் வேர்ட் இருக்குதா இல்ல வாட் அப்படி இல்ல ஹெல்பிங் வேர்பையே முன்னுக்கு போட்டு கொஸ்டினா மாத்திருக்கணும். பட் does this hotel have a swimming pool ன்னா கட்டாயம் இந்த ஆன்சர் எஸ் ஓ நோவா இருக்கு. எஸ் இருக்குது இல்ல இல்லைன்னு சொல்லுவோம். சோ இதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஃபார்மேட்ல வரப்போகுது எஸ் ஓ நோ கொஸ்டின் தெரியும். ஸோ எஸ் ஓ நோ என்றால் நாங்கள் இஃப் அல்லது வெதர் பாதிக்க வேணும்ன்றதும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன டென்ஸ்ல இருக்குன்னா டஸ் வந்து இருக்கிறதால இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது. அடுத்ததும் கண்டுபிடிச்சிட்டோம். ஹோட்டல் இல்ல ஹோட்டல் தான் நவுன். ஸோ இங்க ப்ரோ நவுன் சேஞ்சஸ் நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேற ஏதாவது பிளேஸ் அல்லது டைம் எக்ஸ்பிரஷன் தந்திருக்குதா இல்ல. அப்ப இந்த ரெண்டுலயும் தான் நாங்க சேஞ்சஸ கொண்டு வர போறோம். இப்ப மாத்தி பார்ப்போம். இவ்வளவு உங்களுக்கு தெரியும். the guest inquired that என்னதை என்கொயர் பண்ணவர் ஸ்விம்மிங் பூல் இருக்கான்னு என்கொயர் பண்ணினவர். இது கொஸ்டின் இல்ல எஸ் ஓ லொகேஷன் இல்ல. இந்த டைம் இப்ப நாங்க வெதரை பாவிப்போம். வெதரை பாவிச்சுட்டு நாங்கள் ஆக்சிலியரி வெர்பை கட் பண்ண போறோம். எலிமினேட் பண்ணிட்டு இங்க திஸ் ஹோட்டல் இல்ல this hotel மாற்றம் கொண்டு வரணும். என்ன பிள்ளைகள் this என்றது that மாற வேணும். right whether that hotel have எல்லா present tenseல இருக்குது. pastக்கு மாத்த வேணும். have in the past had hotel whether that hotel had a swimming pool. 3 minutes இருக்குதுலயே திருப்ப கனெக்ட் ஆகும். அடுத்தது பாருங்க who has eaten all the cookies. யார் இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டது என்றால் யார் என்றதை சொல்ல வேணும். சோ இது yes or no question இல்ல. who தான் எங்களோட question word ஆ இருக்கு. has eaten என்றது present perfect tense ஆ இருக்கு. present perfect tense. இதுல தான் நாங்கள் மாற்றம் கொண்டு வர போறோம். சோ எப்படி எழுதுவோம்? Rick's mother asked that. என்ன கேட்டது? who என்றதையும் அப்படியே நாங்கள் போடுவோம். who has eaten எல்லா பிள்ளைகள் has eaten எப்படி மாறும்? had eaten என்று மாறும். all the cookies. இதுல உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரலாம். has என்றது ஹெல்பிங் வெர்ப் தான மீன்ஸ் ஏன் நாங்கள் அதை எலிமினேட் பண்ணலையேண்டா அது क्वेश्चना நாங்கள் பாவிக்கல. இப்ப முன்னுக்கு has வந்தது முன்னுக்கு வந்திருந்தால் அது ஹெல்பிங் வெர்பா வருது. அதே நேரம் क्वेश्चन அது கேட்கப்படுதுன்னு நாங்க அதை எலிமினேட் பண்ணுவோம். ஆனா இங்க அது நடக்கல. ஆல்ரெடி क्वेश्चन வேர்டா who இருக்குது. சோ நாங்கள் இது ஒரு அதுக்கு ஹெல்பிங்கா தான் இருக்குது. இது மெயினா ஒரு क्वेश्चन வேர்டா question auxiliary நாங்க பாவிக்கல. சோ இதுல நாங்க எலிமினேட் பண்ண மாட்டோம் auxiliary verb. right 7th question பாருங்க பிள்ளைகள். are they leaving tomorrow morning? Shivani asked.
இதுக்கு இதுல நாங்க இப்ப டென்ஸ பார்க்க போறோம். ஆன்றது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது. வந்து உங்களுக்கு தெரியும் பிரசன்ட்ன்றது. ப்ரோனவுன் தே இருக்குது. பிரசன்ட்ல என்ன லீவிங் வந்ததால ஐஎன்ஜி வந்திருக்குது. சோ இது பிரசன்ட் கண்டினியூஸ் உங்களுக்கு தெரியும். டுமாரோ என்ற டைம் எக்ஸ்பிரஷன் தந்திருக்குது. இந்த டுமாரோவிலையும் சேஞ்சஸ் பெற வேணும். சரியா? இதைத்தான் நாங்களுக்கு இப்ப இங்க மாத்த போறோம். இப்ப அதே லீவிங் டுமாரோ மார்னிங் கொஸ்டின் கேட்டால் நாங்கள் என்ன ஆன்சர் சொல்லுவோம்? ஓமாவே லீவ் பண்ணினோம், இல்ல லீவ் பண்ணல. சோ இது என்ன கொஸ்டின் கண்டுபிடிச்சிட்டீங்களோ, எஸ் இது எஸ் ஓ நோ கொஸ்டின். அப்ப எஸ் ஓ நோ கொஸ்டின் நாங்க கட்டாயம் இஃப் அல்லது வெதர் தான் பாவிக்க வேணும். இப்ப ஃபர்ஸ்டா நாங்கள் ரிப்போர்ட்டிங் க்ளோஸ் அப் ஆக போறோம். ஷிவானி asked that. இவ்வளவு உங்களுக்கு தெரியும். என்னத்த கேட்டவா ஷிவானி? ஷிவானி என்னத்த கேட்டவா? அவையல் லீவ் பண்ணினமாண்டு கேட்டவா. இப்போ ஃபர்ஸ்டா நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஆக்சிலியரி வெர்பை எலிமினேட் பண்ண வேணும். எலிமினேட் பண்ணிட்டு போட போறோம். தே அப்படியே வரும். ப்ரோனவுன்ல சேஞ்ச் வரும் ஆகலையல் தே அப்படியே தான் வரப்போகுது. இங்க ஆர் லீவிங் எல்லோ பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. அதை நாங்கள் பாஸ்ட் கண்டினியூஸுக்கு மாத்த வேணும். தே ப்ளூரல் என்னபடியால were வரும் ஹெல்பிங் verb. they were leaving. மார்னிங் நாங்கள் மாற்ற போறோம். the next day morning. tomorrow morning இல்ல tomorrow morning the next day morning வந்து மாற்றுறோம். அல்லது the following morning வந்து சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப இங்க நாங்க என்ன செய்த நாங்கள் டென்ஸ் பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. எஸ் ஓ நோ கொஸ்டின் எங்களுக்கு தெரியுது. எஸ் ஓ நோ கொஸ்டின் நாங்கள் இதுல இஃப் வெதர் போட்ட நாங்களோ பிள்ளைகள் போடையிலேயே. ஷிவானி asked that whether they were leaving the next day morning or the following morning and வருது. ரைட். அடுத்தது he asked how long should boil an egg. எக் எவ்வளவு நேரம் பாயில் பண்ண வேணும் அவர் கேட்டவர். அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள் எஸ் ஓ நோ கொஸ்டின் இது இல்ல. இதுக்கு ஒரு ஆன்சர் நாங்க சொல்ல வேணும். சோ இஃப் ஓ வெதரை நாங்கள் பாவிக்க இயலாது. ஹவு லாங்ன்றது கொஸ்டின் வேர்டா இருக்குது. ஷுட்ல நாங்கள் மாற்றம் கொண்டு வரணும். ஆனா ஷுட்ட மாற்றலாது. ஷாலா இருந்தா ஷுட்ன்னு மாத்தலாம். ஐ என்ற ப்ரோனவுன் இருக்குது. இதுலதான் நாங்க சேஞ்சஸ் இப்ப கொண்டு வர போறோம். சோ பாப்போம். he asked reporting close. அதோட that வருது. he asked that question word நாங்கள் போடுவோம் how long. should ல சேஞ்சஸ் வருமோ? இல்ல, அப்படியே வரும் should. I என்ற ப்ரோனவுன் he என்று மாறும். அவர் ஜென்ட் என்றபடியால boil an egg. So answer என்ன? He asked that how long should he boil an egg. அடுத்தது Colton asked me, have you received the package? இப்ப இங்க பாருங்க, have you received the package என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் yes or no question நாங்கள் சொல்ல வேணும். ஓம் அல்லது இல்லை என்று நாங்கள் சொல்ல வேணும். So இது yes or no question. if அல்லது whether நாங்கள் பாவிக்க வேணும். அது உங்களுக்கு தெரியும். have you received அல்ல have you received என்றது present perfectல இருக்குது. format தெரியும் இல்லையா? present perfectல இருக்குது. இதை நாங்கள் past perfectக்கு மாத்த வேணும். இப்ப நாங்கள் மாத்துவோம். Colton asked me that என்ன கேட்டவர்? yes or no question என்றதால if அல்லது whether பாவிக்க வேணும். if you received அல்ல you and நீ என்று சொல்லி இருக்குது. ஆவே
if போட்டா helping verb வெட்டுவம், have என்றது வெட்டுப்படும், you என்றத pronoun மாத்தேக்க if I என்று மாத்துவன். if I have received என்றது had received என்று மாறும். if I had received the package. சரியா பிள்ளைகள்? என்ன செய்யறோம் நாங்கள்? Cotton asked me that அவளம் அப்படியே போடுறோம். இது question word என்ற படியால yes அல்லது no சொல்றோம். if I pronoun changes கொண்டு வரோம். இது present perfect past perfect மாத்துறோம். when will your sister get her? when will your sister get her? she asked her husband. இதுல அப்படியே எழுதுவோம். she asked her husband that. when என்ற question word வந்திருக்கு, அது அப்படியே வரப்போது. இது yes or no question இல்ல. when will என்றது வந்திருக்கு, so இது would மாற வேணும். when will முன்னுக்கு வந்தால் question மாறும். when his பிள்ளைகள் அவருடைய his sister will would மாறுது get her. என்னண்டு she asked her husband that. when அப்படியே வரப்போது. your sister என்றது அவருடைய சிஸ்டர் என்று நாங்கள் மாத்துவோம். அவர் ஜென்ட் என்ற படியால his என்று மாத்திரம். his sister will என்றது would மாறுது. get her அப்படியே வருது. why didn't you attend the meeting? my boss questioned. why என்றா கட்டாயம் ஒரு ரீசன் சொல்ல வேணும். so இது yes or no question இல்ல. if or whether நாங்கள் பாவிக்க இயலாது. my boss questioned that. என்ன கேட்டவர்? why அப்படியே வரப்போகுது. didn't இல்ல. didn't என்றது past tenseல இருக்கு, past negativeல இருக்குது. so அதை நாங்க past perfectக்கு மாத்த வேணும். why you என்றால் I என்று வரும். why I hadn't. இங்க didn't பின்னால stem verb வந்திருக்கு, attend என்று போடு. hadn't வந்தாலும் stem verb வரும்னு சொல்லக்கூடாது. past perfectக்கு stem verb வராது, negative வந்தாலும். attended the meeting. where do you live? he asked. எங்க நீங்க வசிக்கிறீங்க? எங்கன்னு சொல்ல வேணும். so இது yes or no question இல்ல. do வந்திருக்கு, இது present tense. இதை நாங்க பாஸ்டுக்கு மாத்த வேணும். pronoun you இருக்குது, இந்த you நாங்கள் ஐயா மாத்த வேணும். he asked that. where அப்படியே வரும். do என்ற helping verb வெட்ட போறோம். where இங்க pronoun வரும், you ஐயா மாறுது. live main verb, அந்த live இது present tenseல இருக்கிறதால past tenseக்கு மாத்த வேணும். where I lived and past tenseக்கு மாறும். so he asked that where I lived and reported speech மாற போகுது. so இவ்வளவு நேரமும் question நாங்கள் எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்னு பார்த்த நாங்கள். இப்போ கொஸ்டினை ரிப்போர்ட் பண்ணக்கு என்ன பிள்ளைகள் செய்ய வேணும்? ஒரு ரிவைஸ் பண்ணி பாருங்க, நீங்களே ஒரு மனசுக்கு சொல்லி பாருங்க. அந்த 6 இன்ஸ்ட்ரக்ஷனையும், மெயினான 3 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, அதோட இன்னும் அடிஷனலா 3 இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற 3, கொஸ்டின்ல இன்னும் 3 நாங்கள் சேர்த்த நாங்கள். எஸ், ப்ரோனவுன்ல சேஞ்சஸ் கொண்டு வருவோம், பேக் ஷீட் பண்ணுவோம் நாங்கள் டென்சர். டைம் பிளேஸ் எக்ஸ்பிரஷன் இருந்தால் அதுல சேஞ்சஸை கொண்டு வருவோம். கொஸ்டினை ரிப்போர்ட் பண்ணிக்க கொஸ்டின் வெர்ப் பாவிப்போம், ஆஸ்க் பாவிப்போம். அடுத்ததா என்ன செய்வோம்? அவங்க சொல்லுங்க பாப்போம், நானே மறந்துட்டேன் இல்லையா. அடுத்ததா நாங்க ஆக்சிலியரி வெர்பை கட் பண்ணுவோம். இப்படியாக கொஸ்டினை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம். இப்ப அடுத்த மெயின் பிரச்சனை, ரிக்வெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்வைஸ் வந்தால் அதை எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்றது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அப்ப இவ்வளவு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு கிளியரா விளங்கி இருந்தால் இந்த ரிக்வெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர்டர்ஸ் கமாண்ட்ஸ் அண்ட் அட்வைசஸ் எப்படி நாங்கள் ரிப்போர்ட் பண்றதுன்றது ஈஸியாக இருக்கும்.
ரிக்வெஸ்ட் நாங்கள் தெரியும், நாங்க பொலைட்டா வந்து கேட்போம், இது எனக்கு செய்து தருவியான்னு நாங்கள் பொலைட்டா கேட்கறத ரிக்வெஸ்ட்னு சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும், இதை செய்யன்னு நாங்க ஃபுல் ஃபோர்ஸா சொல்லுவோம். ஆர்டர் பண்றத இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அட்வைஸ் தெரியும், யார் ஒரு ஆளுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்றது அட்வைஸ் சொல்லுவோம். இப்ப இந்த மூன்றுக்கும் பிள்ளைகள் 3 விதமான ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்லயும் இவ்வளவு விஷயமும் பாருங்க, மூன்றுலயுமே உண்டுதான். சரியா? இதுல என்ன மாற போகுதுண்டா, அந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் தான் மாற போகுது. இப்ப நார்மலா நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் என்றால் என்ன செய்வோம், ஆஸ்க் கேட்போம், என்ன போய் தாழ்மையா இருந்து நாங்கள் கேட்போம், ஆஸ்க், அது எங்களுக்கு தெரியும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போறோம், பிரின்சிபல் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றான்னு அவ டெல் என்ன சொல்லுவா, அவ வந்து ஃபுல் ஃபோர்ஸ்டா சொல்லுவா, டெல்ல நாங்கள் பாவிப்போம். இப்ப அட்வைஸ் பண்ணீங்க, அட்வைஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் வேர்பை நாங்கள் பாவிப்போம். ஃபார்மேட் என்னென்னு வரப்போகுது, ரிக்வெஸ்ட் வந்தால் ஆஸ்கோட ஆப்ஜெக்ட் நேற்று பார்த்து நாங்கள் ஆப்ஜெக்ட் 2 வகைப்படும், டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்டா என்னது அது திங்க சொல்லும், இன்டைரக்டா டு ஹூம் யாருன்றதை சொல்லும். அப்ப இதுல பாருங்க, ஆஸ்க் மீ, ஆஸ்க் யூ வரலாம். அங்கால டு இன்ஃபினிட்டிவ் தெரியும், டுவோட பேர் வேர்ப் வரும், அதாவது ஸ்டெம் வேர்ப் வரும். இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டெல் வந்து அதே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரப்போகுது, டு இன்ஃபினிட்டிவ் வரும். அட்வைஸ் பண்ணீங்க, அட்வைஸ், இந்த அட்வைஸுக்கும் இந்த அட்வைஸுக்கும் வித்தியாசம். இது ஏடிவிஐ சி என்று வரைக்கும் அது நவுனா வரும், எஸ்இ என்று வரைக்கும் வேர்பா வரும். அட்வைஸோட ஆப்ஜெக்ட் வாஸ் டு இன்ஃபினிட்டிவ் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். அர்ஜுன் ஆஸ்க் மீ கேன் யூ லெண்ட் மீ 200 rupees. இது வந்து நீ எனக்கு 200 ரூபாய் கடனா தெரிவியாண்டா, இது ஒரு ரிக்வெஸ்ட். என்ன பிள்ளைகள், நாங்க பொலைட்டா போய் கேட்போம், எனக்கு நீ 200 ரூபாய் கடனா தெரிவியான்னு கேட்போம். அப்படி வரைக்கும் என்ன செய்ய போறோம் என்றால், முதல் நாங்கள் பார்க்க போறோம், இது எஸ் ஓ நோ கொஸ்டின் உண்டு. எஸ் ஓ நோ கொஸ்டின் தானே. அப்ப இது வந்துட்டு போட்டு முன்னாள் விஷயத்துல மறக்க கூடாது. கொஸ்டினுக்கு எப்போவே கொஸ்டின் வந்தால் முதல் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகணும், இது எஸ் ஓ நோ கொஸ்டினோ எல்லாருக்கும் ஆன்சர் சொல்லக்கூடிய கொஸ்டின் ஆண்டு நாங்கள் பார்க்க வேணும். கேன் யூ லெண்ட் மீ என்றா ஓம் அல்லது இல்லை என்றதான் நான் சொல்ல போறேன். சோ இது எஸ் ஓ நோ கொஸ்டின் எனக்கு தெரியுது, இதை நான் மாத்த போறேன். எப்படி மாத்துவேன், நார்மலா நாங்கள் மாத்துறது எப்படி மாத்துவோம், அர்ஜுன் ஆஸ்க் மீ question word yes or no question என்றதால if அல்லது whether பாவிப்போம். if can you எல்லோ மாடல்ல நாங்கள் வெட்டுவோம், can வெட்டிட்டோம், you என்றது ஐயா மாறுது, can என்றது குட்டா மாறுது, lend him 200 rupees. இது நார்மலா நாங்க ப்ரீவியஸ்ல செய்த விஷயங்களை வச்சுக்கொண்டு இதை ரிப்போர்ட் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ரிக்வெஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், அட்வைஸுக்கு ஒரு புது ஃபார்ம் உங்களுக்கு எக்ஸெப்ஷனா தந்திருக்கணும் இல்ல, அது அப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு சென்டென்ஸ் வந்தால் இது இன்ஸ்ட்ரக்ஷனா, அட்வைஸா அல்லது ரிக்வெஸ்டான்னு கண்டுபிடிச்சிட்டீங்க என்றால், அந்த இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் அந்த சென்டென்ஸ் வந்தது என்றால் நீங்கள் கட்டாயம் இந்த ஃபார்மேட்டை தான் பிள்ளைகள் பாவிக்க வேணும். அது நல்லது. அப்ப அர்ஜுன் ஆஸ்க் மீ அவளாம் அப்படியே வரும். அடுத்ததா என்ன சொல்ல போறோம், ஆஸ்க் எல்லாம் இது ரிக்வெஸ்ட், ஆஸ்க் வருது, இது பாஸ்ட் டென்ஸுக்கு மாறுது. மீ பாருங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட், மீ என்றது ஆப்ஜெக்ட். டு லெண்ட், டுவோட பேர் வெர்ப் வருது, டு லெண்ட். ஹிம் அப்படியே வருது 200 rupees. சரியா? அப்ப நாங்க பொலைட்டா ரிக்வெஸ்ட் பண்ணிக்கல, ஆஸ்ட பாவிச்சு டு இன்ஃபினிட்டிவோட போடுறோம். turn off the TV, his mother told him. அப்ப அம்மா வந்து சொல்லுவா டிவியை நிப்பாடு, உடனடியா நிப்பாடுன்னு சொல்லுவா. அப்ப அம்மா உங்களை தாழ்மையா வந்து கேக்குறாவ, பிள்ளை டிவியை நிப்பாடுன்னு சொல்ல மாட்டா, டிவியை நிப்பாட்டு அம்மா சொல்லுவா. அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கமாண்ட். இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கமாண்ட்ல நாங்கள் பாவிக்கிற ரிப்போர்ட்டிங் வேர்ப் எது, செல். செல்லோட ஆப்ஜெக்ட் பிளஸ் டு இன்ஃபினிட்டி வரப்போகுது. அப்ப ஹிஸ் மதர், அதாவிலே தந்திருக்கிறேன், told him என்ன செய்ய சொன்னது, அங்கால டு இன்ஃபினிட்டி வரப்போகுது, டு turn off the TV. சரியா? டு இன்ஃபினிட்டிவோட ஆப்ஜெக்டோட டு இன்ஃபினிட்டி போடுறோம். தேர்ட் எக்ஸாம்பிள் போடுங்க பாருங்க. her father said you should take your studies more seriously. இதை வந்து நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் எடுக்கலாம். அப்பா வந்து கோபத்துல சொல்றாருன்றும் நாங்கள் எடுக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்தால் her father told என்றும் வரலாம். ஆனா இதை நாங்க அட்வைஸ் என்ற கேட்டகரியில அப்பா வந்து அட்வைஸ் தானே பண்றவர். அட்வைஸ் என்ற கேட்டகரியில பார்த்தா her father advised, to infinitive வருது, to take her studies more seriously ன்னு போடுறோம்.
சரியா? அப்ப மூன்று விஷயம் இருக்கு. ரிக்வெஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், அட்வைஸ். ரிக்வெஸ்ட்னா நாங்க ஆஸ்க் பண்ணுவோம், கேட்போம். ஆஸ்க் பிளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பிளஸ் டு இன்ஃபினிட்டி வருது. இன்ஸ்ட்ரக்ஷன் டெல் பிளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பிளஸ் டு இன்ஃபினிட்டி வருது. அட்வைஸ் அட்வைஸ் என்ற வேர்பே வருது, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வருது, டு இன்ஃபினிட்டி வருது. இப்ப இதெல்லாத்தையும் நாங்க டக்குன்னு அப்ளை பண்ணி பார்ப்போம். Don't feed the animals, the zookeeper told us. The zookeeper எங்களுக்கு சொல்றார் அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ண வேண்டாமா. இது என்ன டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட்ல இருக்குது, நெகட்டிவ்ல இருக்குது. பிரசன்ட் நெகட்டிவ். அப்ப நாங்க ரிப்போர்ட்டிங் க்ளோஸ் அப்படியே போடுறோம். The zookeeper told us. செல்லோட இது செல்ன்ற verb, அதோட இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துட்டு அடுத்து நாங்கள் போட போறது டு இன்ஃபினிட்டிவ் போட வேணும். டு இன்ஃபினிட்டிவ் போடல நெகட்டிவா வந்தா என்ன செய்வோம்? இப்ப பாசிட்டிவா வந்தா டு ஃபீட் அண்டு போடுவோம் நாங்கள். என்ன பிள்ளையா? பாசிட்டிவ் வந்தா இப்ப இதுல ஃபீட் தி அனிமல்ஸ் அண்டு வந்தா டு ஃபீட் அண்டு போடுவோம். ஆனா இது நெகட்டிவா வந்துட்டு இதோ டோன்ட் ஃபீட் அண்டு, அப்ப என்ன செய்வோம்? நொட்ட முன்னுக்கு போட்டு டூவை போட்டு இன்ஃபினிட்டிவ் போடுவோம். சரியா? அப்ப ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றது நெகட்டிவ்ல இருந்தால் நொட்ட முன்னுக்கு போடுங்க. இதுக்கு முன்னால டு இன்ஃபினிட்டிவ்க்கு முன்னால நொட்ட போடுங்க. The zookeeper told us not to feed the animals. He asked Jasmine, would you be able to take care of my pets while I'm away? ஜஸ்மின் அவர் கேட்கிறார், நான் வெளியில இருக்கேன், தூரவா இருக்கேங்கள எந்த பெட்ஸை நீ பாப்பியான்னு கேட்கிறார். அப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேணும், இது எஸ் ஓ நோ கொஸ்டின் உண்டு. எஸ், இது எஸ் ஓ நோ கொஸ்டின். எஸ் ஓ நோ கொஸ்டின் இஃப் அல்லது வெதர் பாவிக்க வேணும்ன்றதும் உங்களுக்கு தெரியும். இது என்ன டென்ஸ்ல இருக்குது? would you be able இது வந்து நார்மலாவே பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது. சோ இதை நாங்க இப்ப மாத்த போறோம். he asked Jasmine to asked வந்துட்டு ask plus indirect object வந்துட்டு அடுத்ததான் நாங்கள் போட வேண்டியது என்ன? to infinitive போட வேணும். to main verb இதுல கண்டுபிடிங்க. இது main verb be யா? இல்ல, take care தான் main verb. to take care of my என்ற pronoun. எந்த பெட்ஸையா நான் பார்க்க சொல்றேன்? இல்ல, அவர் சொல்றார் அவர்ட பெட்ஸை பார்க்க சொல்லி his என்று வரும். his pets while இங்க பாருங்க I am இருக்குது. I am அவர் தன்னை சொல்றார். அப்ப நாங்கள் சொல்லுவோம் அவர்ன்னு சொல்லுவோம். he என்று மாறும். while he, இது I am away என்றது I am என்றது வந்து present tenseல இருக்கு. சோ அதை நாங்க pastக்கு மாத்துவோம். pastல இது singular என்றபடியால he was away. சரியா? He asked Jasmine to take care of his pets while he was away and reported நாங்கள் மாத்துறோம். Please leave your bags. The receptionist told us. Bags வந்து லீவ் பண்ணுங்க ரிசப்ஷனிஸ்ட் சொன்னவர. அப்ப இது வந்து பிள்ளைகள் ஒரு பொலைட்டா சொல்லு வர நினைக்கிறீங்களா? சிலவள பொலைட்டாவும் இருக்கலாம். ஆனா இது வந்து பேசிக்கா எந்த ஒரு ஹோட்டல்லையோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துல இதை ஃபுட் சிட்டிக்கு போகணும்னா அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்குது. கட்டாயம் நாங்க செய்ய வேணுமே, இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம். சோ அவைய தந்திருக்கணும், டோல்டஸ் அப்படியே தந்திருக்கணும். The shopkeeper told us. Tell plus indirect object. அங்கால to infinity வர வேணும். to infinity வந்தா to. main verb கண்டுபிடிக்கிறோம் leave. to leave your bag and அவர் சொன்னவர், யாருக்கு சொன்னவர்? எங்களுக்கு சொன்னவர். சோ நாங்கள் அத pronoun சேஞ்ச் பண்றோம் to leave our bags. சரியா? right. Please don't bring food into the park. Set a sign at the entrance. sign இருக்குதா? என்ட்ரன்ஸ்ல இருக்கிற sign சொல்லுது. sign தெரியும், அந்த sign board, அந்த sign boardல சொல்லி இருக்கு please don't bring food into the park ன்னு சொல்லுது. நாங்க நார்மலாவே பார்க்குக்கு போய்க்கல பாப்போம் என்ன மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம், ஃபுட்டை உள்ள கொண்டு வரக்கூடாதுன்றலாம் அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அது காமனாவே தரப்படுறது. இதுல நாங்கள்
டென்ஸை பார்க்குறோம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. மெயின் வேர்ப் பிரிங்ன்றது இருக்குது. வேற ஒரு டைம் எக்ஸ்பிரஷன் ஒன்றும் சொல்லப்படையில. இதுல நாங்க மாற்றம் கொண்டு வர போறோம். sign at the entrance said அப்படியே வருது. யாருக்கு சொல்லுது? உங்களுக்கு சொல்லுது. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் நாங்கள் போடுறோம் us. இங்க நெகட்டிவ்ல எல்லாம் இருக்கு. நெகட்டிவ் வந்தா நொட்ட முன்னுக்கு போடுவோம். அதுக்கு பிறகுதான் to infinity போடுவோம். not to. main verb bring food into the park. சரியோ? The sign at the entrance said us not to bring food into the park என்று வருது. சில வேளை இதை நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தீங்க என்றால் இதுல டோல்டும் போடலாம். இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கலாம், ஒரு பார்க்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த சே பாவிக்கிறதுல ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குண்டா, காமன் விஷயங்கள், நார்மலா இருக்கிற காமனான விஷயம். பார்க்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது காமனான விஷயம். அந்த காமனான விஷயங்களுக்கு நாங்கள் சே பாவிப்போம் என்ற ஒரு ரூல் இருக்குது. அந்த வகையில நீங்கள் சேயும் பாவிச்சு கொள்ளலாம். Get out my office. Get out my office. Her boss told. சரியா? அவட்ட பாஸ் சொல்றாராம் இந்த ஆபீஸ்ல இருந்து வெளியில போக சொல்லி. இப்ப நாங்க எப்படி மாத்துவோம்? Her boss told her to infinitive get out of boss ஜென்டனபடியால his office என்று மாத்திரம். Next question. Philip's doctor told him you should exercise more. Exercise பண்ண வேணும்னு சொல்றார். அப்ப எப்படி எழுதுவோம்? Philip's doctor. டாக்டர் எப்பவுமே என்ன செய்வார் பிள்ளைகள்? அட்வைஸ் பண்ணுவார். என்ன? advised him object to infinity வரப்போது to exercise more என்று வரும். I won't eat that pizza if I were you, her friend said to her. இதுல பாருங்க, நான் நீயா இருந்திருந்தால் அந்த பீஸாவை சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு அவருடைய ஃப்ரெண்ட் சொல்றாரு. அப்ப இது வந்து ஒரு விதமான அட்வைஸ் தான். என்ன பிள்ளைகள்? நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். நான் நீயா இருந்தா அதை செய்திருக்க மாட்டேன், உன்ன மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா நான் அதை செய்திருப்பேன்னு நாங்க அட்வைஸ் பண்ணுவோம் பிள்ளைகளுக்கு. அப்ப இதை நாங்கள் அட்வைஸ் அண்ட் கோணத்துல எடுத்துக்கொள்வோம். அட்வைஸ் என்று வச்சுக்கொள்வோம். சரியா? எப்படி மாத்துவோம்? her friend said to her to infinitive to wouldn't ella not வரப்போது not to eat that pizza. ஏன் பிள்ளை அது wouldn't நெகட்டிவ்ல இருக்கு. சோ இதுல உடனே to போடலாம். not போட்டு தான் நாங்கள் போட வேணும். ரைட். இப்ப நாங்க கடைசி எக்ஸசைஸுக்கு வந்துட்டோம். இது உங்களோட லாஸ்ட் இயர் பேப்பர் 2019 பேப்பர்ல இருக்கிற क्वेश्चन. இத வந்து குயிக்கா இருக்கும். நாங்கள் மாத்தி பார்ப்போம். ரவி it is a fantastic movie. இது வந்து present tenseல இருக்கு. சோ இத நாங்கள் மாத்திக்க. ரவி said that it was a fantastic movie. present tense past tense க்கு மாத்துறோம். Person said that it is the best movie I have ever seen. இங்க present tense இருக்குது, இங்க present perfect இருக்குது. person said that it was the best movie. I என்றது he என்று மாறும். he had ever seen. I am glad that I saw it. இங்க present tense இருக்கு, இங்க past tense இருக்குது. Naveen said that he was glad that past tense மாத்திரம் he saw என்றது seen and மாறும். he had seen that. Ravi,
Did you like the ending? The question verb yes or no. So person asked Ravi if the verb auxiliary you under he and marum if he இது past tenseல இருக்கு. So past perfectக்கு மாத்தணும். If he had liked the ending. Past tenseல இருக்கு, past perfectக்கு மாத்தணும். Ravi said that I will ask my brother to see it as well. Ravi said futureல இருக்குது. futureல இருக்கேங்க மாத்துறது அப்படி. Ravi said that he would ask my என்றது his என்று வரும் brother. அங்கால மிச்சம் அப்படியே வரும் பிள்ளைகள். What's the name of the main actress? அப்ப இது yes or no question இல்ல, present tenseல இருக்குது. இது எப்படி மாத்தணும்? ரவி wanted to know, அவர் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்படுறார். wanted to know that what அப்படியே போடுவோம் question word. What is the வெட்டுவோம். What the name of the main actress? இனிதான் நாங்க என்ன டென்ஸ் என்று காட்டுறோம். இஸ் ஓசா மாத்திரம். சரியா பிள்ளைகள்? அப்ப 2019 பேப்பரும் நாங்கள் பார்த்தாச்சு. இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின்ஸ், ரிக்வெஸ்ட் எல்லாம் அப்படி ரிப்போர்ட் பண்றேன்னு பார்த்தனாங்க. இது உங்களுக்கான ப்ராக்டிஸ் டைம். இந்த ஹோம் ஒர்க்கை நீங்க செய்து வையுங்க. அடுத்த கிளாஸ்ல இதுக்கான ஆன்சர்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். மறக்காமல் எல்லாரும் செய்ய வேணும் பிள்ளைகள். இது ரிப்போர்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், கொஸ்டினா இருக்கலாம், ரிக்வெஸ்டா இருக்கலாம், அட்வைஸா இருக்கலாம். இது எப்படி வருமானு உங்களுக்கு டவுட் இருந்தா திருப்பி இந்த வீடியோ போட்டு பார்த்து இது எல்லாத்தையும் செய்து வைங்க. அடுத்த கிளாஸ்ல பாசிவ் வாய்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். வேற யாராவது டவுட் இருந்தா